அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஒரு சிவாலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது சனி பகவானோட பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் சென்னையில் இருக்குது. நவகிரக ஸ்தலங்களில் சனி பகவானுடைய ஸ்தலங்களாக போற்றப்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சென்னையில் பொய்ச்சலூரில் இருக்க அகத்தீஸ்வரர் ஆலயம் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சென்னையில் இது நவகிரக ஸ்தலங்களில் சனி பகவானோட பரிகார ஸ்தலமாக விளங்குது. மேலும் இந்த ஆலயத்தில் சிறப்புகள் என்ன பார்த்திங்கன்னா இது ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாக விளங்குது. 12ஆம் நூற்றாண்டில் உருவான ஆலயம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பைரவர் வழிபாடு ஒரு சிறப்பு. காலபைரவர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் அரசம் வேம்பு இணைந்தே இருக்க ஒரு ஆலயம், அது சிறப்பு. அதே மாதிரி மூர்த்தி ஸ்தலம் விருட்சம் மூன்றுமே அமைந்த ஒரு புண்ணிய ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் சனி பகவான் அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்ள இந்த ஆலய அகத்தீஸ்வரர் வழிபட்டதை ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த பொய்ச்சலூர், சென்னை பொய்ச்சலூரில் இருக்க அகத்தீஸ்வரர் ஆலயம் சொல்ல நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்தை வட திருநள்ளாறுன்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு நம்ம சொன்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருநள்ளாறு மட்டும்தான். ஃபஸ்ட்டு இடத்துல திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் ஆலயம் தான். ஸோ அங்கே தான் நல்ல தீர்த்தத்தை குளித்து அந்த சனி பகவானை பிரார்த்தனை படைச்சி 7.5 சனி, அஷ்டமச்சி எந்த சனியாக இருந்தாலும் நம்ம பொதுவாக போகிறது வழக்கம். அப்படி திருநள்ளாறு போக இயலாதவர்கள் இங்கே இருக்க இந்த சென்னையில் பொய்ச்சலூரில் இங்கே இருக்க சனி பகவானை வழிபட்டாலே அங்கே பரிகாரம் இதுவும் அதுக்கு இணையான பலன்கள் கிடைக்குன்றதில் எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே சனி பகவான் ஆலயத்தை வட திருநள்ளாறுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அங்கே இந்த திருநள்ளாறில் எப்படி சனி பகவான் நின்று அருள் பாலிக்கிறாரோ அதே போல் இங்கே இருக்க சனி பகவான் அருள் பாலிக்கிறார் அப்படின்றது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த மற்ற ஒன்றுனா இப்போ இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம். சரிங்க. இந்த ஆலயம் இந்த ஊருக்கு பார்த்தா பொய்ச்சலூர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பொய்ச்சலூர் அப்படின்ற பேர் வர காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா பொழில் சோழ நல்லூர் அப்படின்ற பேரில் விளங்கின்றதுக்கு கூட நம்ம சொல்லலாம். பின்பு பல்லவர் காலத்தில் இது பொழில் சேர் ஊர் அப்படின்ற ஒரு சிறப்போடு விளங்கின்றது. அதன் பின்பு அதுவே மருவி இன்றைய காலகட்டத்தில் பொய்ச்சலூர் அப்படின்ற பேரில் விளங்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இது வேளாளர் மரபினத்தால் இன்றளவும் போற்ற இதுக்கு பராமரித்து கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நுழைவாயில் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும் நுழைவாயில். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஈஸ்வரன் அகத்தீஸ்வரர் சொன்னோம். அவர் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கியே இருக்கிறாரு. இங்கே இருக்க அம்பாள் பேர் ஆனந்தவள்ளி அம்பாள். அந்த அம்பாள் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருந்து அருள் பாலிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க இந்த சனி பகவான் நம்ம சொன்னாங்க. இங்கே இருக்க சனி பகவான் தனி சன்னதியில் மேற்கு நோக்கி இருந்து அருள் பாலிக்கிறார். ஸோ அப்படி வகைச்சு இந்த 4 திசைகளில் உள்ள சிறப்புன்றது இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே இருக்க இந்த சிவனுக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அகத்தீஸ்வரர் இங்கேருந்து அகத்திய முனிவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டு அவர் தொண்டை மாநாட்டில் செல்லும்போது சிவாலயங்களை செல்லும்போது இந்த ஊரில் இங்கே இருக்க ஆலயத்தில் இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டும் போது அவருக்கு சுயம்பு மூர்த்தியாக சாமி அருள் பாலித்தார். அதனால் இங்கே இருக்க சாமி அகத்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாகவே உருவானவர் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். மேலும் இங்கே இருக்க சனி பகவான் பரிகார ஸ்தலம் நம்ம சொன்னோம். சனி பகவானோட அவருடைய பாவங்களை போக்கி கொண்ட ஒரு ஸ்தலமாகவும் இங்கே இருக்குதுன்னு கூட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதற்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லாச்சு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா 7.5 சனி வருதா, ஜென்மச்சனியா, விரயச்சனியா, இல்லை பாதச்சனியா, இல்லை அஷ்டமச்சனியா, இல்லை அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, இப்படி பல விதத்தில் சனி பகவானால் நிறைய துன்பங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. பிரச்சனைகள், கண்டங்கள், விபத்துக்கள், துயரம், கர்மாக்கள். ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய இந்த கர்மா வினைகள் எல்லாமே ஒவ்வொருத்தரோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கின்ற வினைகள், வினை பயன்கள் கூட நம்ம சொல்லலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள்காரகன், நீதிமான்.
அவர் வந்து ஏழை பணக்காரன் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். யார் நல்லா யார் கெட்டவன் பண்ணுறாரு, அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு எதாவது அவருடைய பலன்களை வந்து அவர் கர்ம வினையை வந்து அவர் அனுபவித்து அவர் கொடுத்துடுவார். ஸோ அப்படி அவர் கொடுக்கும் துன்பங்கள் துயரங்கள் கொடுக்கும்பொழுது அதனால் இவருக்கு ஒரு தோஷமானது சனி பகவானுக்கு பற்றி கொள்ளுது. ஸோ இவர் தனக்கே வந்து அந்த தோஷம் பற்றி கொண்ட காரணத்தினால சிவபெருமான்கிட்ட போய் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குச்சு. சிவபெருமான் வந்து நீ இந்த ஊர் சென்று இங்கே இருக்க சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டினா உன்னுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டனே அவன் சனி பகவான் மறுபடியும் இந்த பொய்ச்சொல்லூருக்கு வந்து இங்கே ஒரு சனி தீர்த்தம், அதாவது சனி நல்லார் தீர்த்தம்னு பேர், சனி தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடி இங்கே இருக்க சிவபெருமான் வழிபாடு செய்யறதுனால அவருடைய பாவங்கள்லாம் வந்து நீங்கிருச்சு. அதனால் போக்கிக்கொள்ள ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் ஒருவர் செய்த முன்ஜென்ம பாவ வினைகள் இந்த ஜென்மத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் இதெல்லாம் போக்க இங்கே இருக்க இந்த சனி பகவானை வழிபட்டோமே ஆனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதுலேருந்து விடுபடலாம்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் இருக்க மாதிரி தான் இங்கே இருக்க சனி பகவானும் நின்ற கோலத்தில் வந்து மேற்கு நோக்கி வந்து அருள்பாலிக்கிறார். அதனால் திருநள்ளாறு செல்ல இயலாதவர்கள் இங்கே இருக்க சனி பகவான் வழிபட்டு பரிகார ஸ்தலத்தில் பண்ணார்களே ஆனால் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த பொய்ச்சலூரில் இருக்க ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம். இங்கே இருக்க சனி பகவானும் தனி சிறப்பு, அதான் முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே இருக்க இவருக்கு சனி பகவான் சனிக்கிழமையிலோ பிரதோஷ காலத்துலேயோ வந்து அவருக்கான பூஜை அபிஷேகம் நடத்தும்பொழுது அங்கே காகங்கள் கூட்டமாக வந்து அந்த இதை அர்ச்சகர் பண்ண அந்த இதை வந்து இன்னும் காட்சி இன்றளவும் நடக்கிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆலயத்தில் வந்து இங்கே சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், 7.5 சனி உள்ளவர்கள், அஷ்டம சனி உள்ளவர்கள், அர்த்தாஷ்டம சனி உள்ளவர்கள்லாம் இங்கே இருக்க சனி பகவானை வழிபட்டார்கள் அப்படின்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து இங்கே நன்மைகளே அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த பைரவர். ஸோ பைரவர் சந்நிதி இங்கே இருக்கிறது மேலும் சிறப்பு. ஸோ சனி பகவானோட இதுவும் இருக்கிறதும் பைரவர் இங்கே இருக்கிறது மேலும் சிறப்புன்னு கூட சொல்லலாம். இது சம்ஹார பைரவர், மகா சம்ஹார பைரவர்னு பேர் இருக்குது. ஸோ மகா சம்ஹார பைரவர். ஸோ இங்கே இருக்க பைரவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து தெற்கு நோக்கியே இருக்க. இங்கே இருக்க பைரவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஷ்டமி திதியில் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்துலேயும் வந்து இவருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடக்குது. ஸோ அப்படி அந்த பாடும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட வாகனம் நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு போகும். அது முடித்தோடனே அந்த பண்ண பிரசாதத்தை வந்து போட்ட காட்சி இன்றளவு நடந்துருக்கு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். மேலும் இந்த திருமண தடை உள்ளவர்கள், அதாவது தொழிலில் தடைகள், பிரச்சனைகள், பில்லி சூனியங்கள் இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் பலவித பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தும் பைரவ வழிபாடு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கச்ச இங்கே இருக்க பைரவருக்கு வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ராகு கால நேரத்தில், வெள்ளிக்கிழமைனா 10:12 வரும், ஞாயிற்றுக்கிழமை 4:30லேருந்து 6 இந்த ராகு கால நேரத்தில் இங்கே இருக்க பைரவரை வழிபாடு செய்தார்கள். தொடர்ந்து 8 வாரம் வழிபாடு செய்தார்களே ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த அகத்தீஸ்வரர் ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க அந்த சனி பகவானை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ பொதுவாக அந்த அஷ்டம சனி நடப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமையில் இங்கே இருக்க பைரவரையும் வழிபட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து நன்மைகள், அந்த சனி பகவானால் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தா 7.5 சனி சொல்கிறோம் இல்லைங்களா, விரயச்சனி, ஜென்மசனி, பாதச்சனி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 7 சனிக்காக நடப்பவர்கள் வந்து இங்கே இருக்க சனி பகவானுக்கும் பைரவருக்கும் சனிக்கிழமையில் ராகு காலத்தில் வெற்றிலை மாலை சாத்தி வழிபாட்டு செய்தார்கள் அப்படின்னா 7 சனியால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் குறைந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உள்ளவர்களும் வந்து இங்கே இருக்க சனி பகவானை வழிபட்டாலும் பைரவரையும் சனி பகவானை வழிபட்டார்களே ஆனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம்.
அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பாதச்சனி நம்ம சொன்னோம். லக்ன ச 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் இவர்கள் வந்து இங்கே இருக்க சனி பகவான் பைரவருக்கும் வெள்ளை பூசணியில் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு பிரார்த்தனை செய்தார்களே. ஆனால் அவர்களுக்கு அந்த சமயத்தில் அந்த எல்லாம் ஏன்னா அதுக்கு சனிபகவான் விடைபெற காலம் இல்லையா. ஸோ அவர் விடைபெற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். யோகச்சனியாக மாறுவார். அதெல்லாம் பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்தை போனாலே அது வந்து யோகச்சனின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த சகாய சனின்னு கூட சொல்லுவோம். நன்மைகள் அதிகமாக கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பைரவரை நம்ம சொல்லிட்டோம். இங்கே இருக்க ஆலயம் வந்து சர்பதோஷத்துக்கும் வந்து ஒரு ஸ்தலமாக நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது சர்பதோஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இல்லை 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இல்லை அதை வந்து சர்பதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சர்பதோஷம் இருப்பவர்கள் இங்கே இருக்க இந்த ஆலயத்தை வந்து இங்கே இருக்க சுவாமிக்காரெலாம் அபிஷேகமும் சுவாமியையும் சனி பகவானையும் பைரவரையும் வந்து ராகு காலத்தில் வழிபட்டார்களே, வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் வேலையில் வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கான தடைகள்லாம் நீங்கி அதுக்கான அந்த தோஷத்துக்கான ஒரு நன்மைகள் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் வந்து திருமண தடை உள்ளவர்கள், தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை பில்லி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இங்கே இருக்க இந்த பைரவருக்கு வந்து அஷ்டமி திதியிலையோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து ராகு கால வேலையில் வந்து இங்கே இருக்க பைரவர் வழிபட்டு தொடர்ந்து 8 வாரம் வழிபாடு செய்தார்களேனா அதற்கான அந்த தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும், தொழிலில் பிரச்சனை நிவர்த்தி, தொழில் முன்னேற்றங்கள் காணும் அப்படின்னு சொல்ல அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா. அத்தகைய சிறப்புமிக்க இந்த சனி பகவானோட ஆலயம் வந்து சென்னையிலே இருக்குது. இது வந்து நவகிரக ஸ்தலங்கள், சென்னையில் உள்ள நவகிரக ஸ்தலங்கள் சனி பகவானோட ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா. இத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சென்னையில் உள்ள ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம். ஸோ சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கி சனி பகவான் யாருக்கெல்லாம் ஏழை சனியோ இல்லை அஷ்டம சனி இல்லை அர்த்தாஷ்டம சனி இல்லை கண்டக சனி நடப்பார்கள் இங்கே இருக்க சனி பகவானை வழிபட்டாலே வந்து நன்மைகள்லேயே வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். சரிங்களா. இத்தோட இந்த பதிவு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.